பிறக்க இருக்கும் இந்த புதிய ஆண்டு அனைவருக்கும் வெற்றிகரமான நன்மைகளை தர இந்த வழிபாட்டினை செய்து தெய்வத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். தமிழ் வருடத்தின் முதல் நாளான சித்திரை முதல் நாள் தமிழ் புத்தாண்டாக நாம் கொண்டாடுகிறோம். சூரிய பகவான் தன்னுடைய பயணத்தை 12 ராசிகளிலும் நிறைவு செய்துவிட்டு மீண்டும் முதல் ராசியான மேச ராசியில் தன்னுடைய பயணத்தை துவங்கும் நாளே தமிழ் புத்தாண்டாகும். இந்த ஆண்டு ஏப்ரல் 14ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு கொண்டாடப்படுகிறது. அதற்கு முந்தைய நாளாகிய 13ஆம் தேதியை நாம் நமது வீட்டை சுத்தம் செய்து அன்று இரவு ஒரு தாம்பலத்தில் பழங்கள், நகைகள், காசுகள் போன்றவற்றை வைத்து வழிபட வேண்டும். பழங்களில் குறிப்பாக முக்கனியான மா, பலா, வாழை ஆகிய பழங்களை நாம் வைத்து வழிபட வேண்டும். முக்கனிகள் கிடைக்காதவர்கள் மற்ற பழங்களை வைத்து வழிபடலாம். குறிப்பாக எலுமிச்சை பழம், வெற்றிலை பாக்கு ஆகியவற்றை வைத்து வழிபடுவது நமக்கு நன்மைகள் கிடைக்கும். சிலர் அரிசி, பருப்பு, உப்பு போன்ற தானிய வகைகளை வைத்து வழிபடும் வழக்கம் இருக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த தானிய வகைகளையும் நாம் வைத்து கொள்ளலாம். மேலும் மஞ்சள் நிற பூக்கள், ஏதேனும் ஒரு இனிப்பு பொருள் ஆகியவற்றை அந்த தாம்பலத்தில் வைத்து ஒரு முகம் பார்க்கும் கண்ணாடியில் இந்த பொருட்கள் அனைத்தும் தெரியும்படி நாம் வைத்துவிட்டு காலையில் எழுந்ததும் அந்த கண்ணாடியில் நம் முகத்தோடு சேர்த்து அந்த பொருட்களையும் பார்த்து அந்த பொருட்களை தொட்டு வணங்கிவிட்டு பின்னர் குளித்து விளக்கேற்றி நம் இறைவனை நாம் வழிபடலாம். இதற்கு பெயர்தான் கனி காணுதல் என்று முன்னோர்களால் அழைக்கப்படுகிறது. அன்றைய தினம் அருகில் உள்ள கோயில்களுக்கு சென்று நாம் இறைவனை வேண்டிவிட்டு அன்றைய தினம் நம்மளால் முடிந்த தானங்களை எளியோருக்கு செய்வதன் மூலம் இறைவனின் அருளை நாம் பெற முடியும். அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.